தவறாக வழிநடத்தப்படும் ஆடு. ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் போல் சிறப்பாக நடித்து காட்டுவதே இயல்பு. யார் உண்மையானவங்களோட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் தம் உண்மையான தோற்றத்தை வைத்து தம் திறமைகளை வெளிப்படுத்துறது சில பேர் தான் இருக்காங்க. பல பேர் அடுத்தவங்களுடைய தோற்றத்தை வைத்து நடித்து காட்டி நான் தான் உண்மையானவன் அப்படின்னு போலியாக வாழும் மனிதர் பல பேர் இருக்காங்க. அதாவது அந்த பயணங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலையானது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் அது கலைஞ்சிரும். ஏன்னா அது உண்மையான தோற்றம் கிடையாது. நீ வேஷம் போட்டிருக்க, உன்னுடைய வேஷம் கலைஞ்சிரும். என்றைக்குமே நம்மளுக்கு உண்மையான தோற்றம், நம்மளுடைய உண்மையான தோற்றம், உண்மையான திறமைகள் தான் நம்மளுக்கு நிலையானது. சில திருச்சபைகளில் ஊழியக்காரங்க எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், ப்ரேயர் பண்ண தெரியும், வசனம் தெரியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் பிரதர் இதன் மூலம் வசனம் வாசிக்கிறது மூலம் தெரிஞ்சு பைபிளில் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ணுங்கிற இது ஒரே காரணத்துக்காண்டி நான் ஆண்டவரை திருப்திப்படுத்திடலாம், நான் செய்கிறது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சில திருச்சபைகளில் ஒரு தவறான ஒரு புரிதலில் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எல்லா ஊழியக்காரங்களையும் சொல்ல கிடையாது, எல்லா சிஸ்டர் மாதிரியே நான் சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து நான் போகிற சபை பெந்தேகோஸ்து சபை. எனக்கு அதை குறித்து தான் தெரியும். அப்போ நாங்கள் தான் போவேன். அங்கே என்ன இதாக இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு எந்த சபையில் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் ஊழியக்காரங்கிறவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். தன்னுடைய உலக வாழ்க்கையை வெறுத்து தன் ஆண்டவருக்காக தன்னுடைய சரீரத்தையும் மனசையும் ஒப்பு கொடுத்து ஊழியம் பண்ணுறவங்க நம்மளுக்கு தெரியும். அவங்க பேசுகிற விதமே நம்ம நல்ல வழிபடுத்தும். அவங்க பேசுகிறதே ஒரு தெரியும். ஊழியக்காரவங்ககிட்ட உண்மையான ஊழியக்காரவங்ககிட்ட பேசியிருந்தால் தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு ட்ராவல் போய்கிட்டு இருக்கேன். ட்ராவலுக்கு நானும் ஒரு சிஸ்டரும் போகிறோம். என்னுடைய பாப்பாவை கூட்டிக்கிட்டு போகிறோம். இப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அப்படி இருக்கோம், ஒரு இடத்துக்கு போகிறத நாங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் வந்துடுங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போகிற ஊர் அவங்க இருக்கிறது கொஞ்சம் தூரம். அதுக்கு நாங்கள் அவங்க வீடு எல்லாமே பக்கம் பக்கம், நாங்கள் சேர்கிற இடம் ஒன்று. இப்போ சொல்கிறாங்க, அப்போ அவங்க காலையில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறேன் சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பேசுகிறாங்க. அவங்க நீண்ட நாட்களாக பல நாட்களில் ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய தொகை. அது வராமே இருந்துச்சு. இந்த நாட்களுக்குள்ளே எனக்கு வந்துருச்சுன்னா நான் சர்ச்சில் காணிக்க இவ்வளோ தொகை நான் காணிக்க செலுத்துகிறேன், எனக்கு அது கிடைக்கணுங்கும் போது அவங்க போனது சிறப்பாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அந்த பணம் கிடச்சிருச்சு. அவங்க அந்த எழுதியெல்லாம் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சிஸ்டர் எனக்கு பணம் கிடச்சிருச்சு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், வர்ற வழி இப்போ நீங்களும் இங்கேனே இறங்கிருங்க, நேராக வீட்டுக்கு போயிடாதீங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி விட்டுட்டு போவேன், நான் போகிற வழி தானே, சரி நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறோம். அவங்க எங்களை கூப்பிட்டு போகிறாங்க அந்த சபைக்கு. ஏன்னா நாங்கள் போனது இல்லை, கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் போகிறோம். அப்போ நாங்கள் போகும்போது ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சபையில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரேயர் நடக்கும்போது நாங்கள் உள்ளே போகல, நான் கூடாரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டோம். சபைக்குள்ளே போகாமல் இந்த சைடு கூடாரம் இருக்குது, அங்கே உட்காந்துருக்கோம். அப்புறம் அந்த சிஸ்டர் அந்த இன்னொரு சிஸ்டர் என் கூட வந்திருந்தாங்களா, அவங்ககிட்ட பேப்பர் எல்லாத்தையும் காட்டுறாங்க, அமௌண்ட்டெல்லாம் காட்டுறாங்க. கொடுத்துட்டாங்க சிஸ்டர், நான் பிரதருக்கு காணிக்க செலுத்துகிறேன். அவங்க வீட்டுக்கு போகல, நேரடியாக சபைக்கு தான் வந்திருக்காங்க. காணிக்க செலுத்திட்டு தான் சிஸ்டர் நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த பேப்பர்லாம் அவங்க வாசித்து பார்க்குறாங்க. அந்த சிஸ்டர் வாசித்து பார்த்துட்டு ப்ராப்பராக எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நீண்ட நாட்களாக அந்த பணம் வரல. அப்போ சொல்லும்போது நீங்கள் உள்ளே வாங்க, ப்ரேயர் நடந்துக்கிட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் ஒரு ப்ரேயருக்கு தான் போயிட்டு வர்றோம். அட்டன் பண்ணுறாங்க. பசினா அந்த சிஸ்டருக்கு பசி, என் பொண்ணுக்கு எந்த சாப்பாடும் வாங்கி கொடுக்கல நாங்கள். இப்போ நாங்கள் சொல்கிறோம், என்னால் ப்ரேயரை அட்டன் பண்ண முடியல, நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் சாப்பாடு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்கன்ட்டு. சரி இருங்க, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ப்ரேயர் அப்போ தான் துதி ஆராதனை பாட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. போன ஒரு 10 நிமிஷத்துலேயே வர்றாங்க. சரி நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க, ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல், நான் பிரதரை பார்த்து பேசிட்டு வரணும் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் போய் சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், பாப்பாவையும் அந்த சிஸ்டர் நாங்கள் 3 பேரும் வெளியே வந்துடுறோம். அந்த சர்ச்சை விட்டு வெளியே உங்களுக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன். சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் மறுபடியும் உள்ளே போய் கூடாரத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும்.
3/4 மணி நேரம் இருக்கும். சபை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிஸ்டர் வேகமாக வந்தாங்க. வந்து நீங்கள் உள்ளே வாங்க, பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. செஞ்சுட்டு நாங்கள் 3 பேரும் போகிறோம். போகும்போது அவங்க அந்த ஜெபம் பண்ணும்போது அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணி பைசா எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இல்லை, பைசா இல்லை. தேடுறாங்க. ஹேண்ட்பேக் அவங்க வச்சுருந்தது ஹேண்ட்பேக்கு, லாங் ஹேண்ட்பேக்கு வச்சுருக்காங்க. பைசா இல்லை. ஆனால் எங்கிட்ட வந்து அந்த பேப்பரை பிடிச்சி அந்த பணம் அந்த கூடாரத்தில் இருக்கும்போது காட்டினாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்க பணம் எங்கிட்ட காட்டினாங்க. அப்போது போய் நல்லா பாருங்கள், நானும் வாங்கி பார்க்குறேன், சிஸ்டர் பார்க்குறாங்க, பணம் இல்லை. அப்படியே பேக்கை தலைகீழ கொட்டுறாங்க, பணம் இல்லை. அழுகுறாங்க. அழுகும்போது பிரதர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்க அதாவது பிரதர்னால் பெரிய பிரதர் கிடையாது, அந்த உள்ள ஒரு வாலிபர் ஒரு பிரதர். என்ன சிஸ்டர்னு கேட்கும்போது, பணம் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்களான்னு அவர் கேட்க, நான் கண்டிப்பாக நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கும்போது பட்டி பார்க்கும்போது கிடைக்கல. அங்கே இருந்தவங்க வந்து ரொம்ப விசுவாசி கிடையாது, ஒரு 20 விசுவாசிகள் தான் இருப்பாங்க சபையில். வந்து தேடி பாங்கனெல்லாம் பார்க்குறோம், ஏன்னா டெஸ்க்கு போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் பார்க்குறோம், இல்லை. பார்க்கும்போது அப்போ யாரை குறித்து நம்ம சொல்ல முடியும், யாரையும் சொல்ல முடியும். நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்குறேன். எங்கேயுமே போகல, அந்த டெஸ்கில் உட்காந்துருக்காங்க, பேக்கை வச்சுருக்காங்க. 2வது எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதோட சாப்பிட போயிட்டு மறுபடியும் அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. பேக்கை கீழே இருந்திருக்கு. அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்போ நாங்களும் குறிச்சானெலாம் பார்க்குறோம், கிடைக்கல. அப்போ நான் நோட் பண்ணேன்னா, நாங்கள் கேட்டுட்டு வரும்போது கேமரா இருக்குது, உள்ள நுழைவாயில் கேமரா இருக்குது, கூடாரத்தில் கேமரா இருக்குது, திருச்சபைக்குள்ளேயும் கேமரா இருக்குது. நான் சொன்னேன், பிரதர் விசுவாசிகளை வந்து நீங்கள் செக் பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க, கேமராவை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்கள, கேமரா யார் வெளியே போயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கும்போது அவர் போய் பெரிய பிரதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே உள்ள போதர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வந்து அதை கேட்டுட்டு நேரடியாக வர்றாரு. வந்து நீங்கள் பணத்தை தொலைச்சி அதுக்கு நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது உங்களுடைய மிஸ்டேக்கு. திருச்சபையை வந்து அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்களா, கிளம்புங்க ஃபஸ்ட்டு. அவர் சொன்ன வார்த்தை என்ன ஏது எதுவுமே அவர் கேட்கல தான் சொன்னார். அதெல்லாம் பண்ண முடியாது. பிரதர் தொகை வந்து பெருசு, நான் வந்து அசிங்கப்படுத்தன்னு நாங்கள் சொல்ல கிடையாது, எங்களுக்கு வந்து விசுவாசிகளை செக் பண்ணுங்கன்னு கூட நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் ஒரு அன்பாக சொல்லுங்கள், இல்லையா கேமராவை மட்டும் பாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் சொன்னால் நான் கேமரா பார்க்கணுமா அப்படின்னு, பிரதர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது ரொம்ப கெஞ்சி கேட்குறோம். சிஸ்டர் அழுகுறாங்க, உருள்றாங்க. தெரியும் கஷ்டப்பட்டவங்க ஒரு பணத்தை தொலைச்சா எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியும். அப்போ எவ்வளவோ இது பண்ணுற, அவர் கேட்குற ஐடியாவே கிடையாது. என்கிட்ட வெளியே போங்கன்னு அவர் வாட்ச்மேன்ட்ட வந்து சொல்லி அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னே தான் சொல்கிறாரு. ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ நானும் சிஸ்டர் தான் பேசுகிறேன், இவங்க அழுகுறாங்க. நாங்கள் போய் பேசுகிறோம். பேசிவிட்டு அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு, அவங்க ஆஃபீஸ் ரூம்லேருந்து தெரியுது அந்த கண்ணால் அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அந்த ஜெபம் பண்ணாங்களே அந்த பிரதர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எதை குறிச்சுமே அவர்கிட்ட பேச முடியாது, அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் பேசுவார். அவர் சொல்கிறாரு, அவர் பிரதர் வந்து ஒரு ரஃப் அண்ட் ரைப்பாக இருப்பாருங்கிறத அவர் சொல்லாமல், உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்காதுங்கிறத சொல்லாமல் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு. எனக்கு அது புரிஞ்சுக்கிடுச்சு. இருந்தாலும் பிரதர் எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், பணம் வந்து தொலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கிட்ட பேசுறது நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு. பேசி இருக்கும்போதே போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வரும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி போலீஸ் வந்துருச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு. ஏன்னா கேட்டு அடைக்கப்பட்டிருக்கு, எந்த விசுவாசியும் வெளியே போகல. அங்கே சில லேபர்கள் வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க, கத்தி அழுகுறாங்க. அப்போ நான் கேட்கும்போது போலீஸ்காரா வந்தது நேரம் எங்களை பார்த்துட்டு யார் பணத்தை தொலைச்சாங்க, நாங்கள் அந்த சிஸ்டர் அப்படி சொல்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு வாட்ச்மேன் கொஞ்சம் நேரத்தில் போது டீயும் வடையும் வாங்கிட்டு வராங்க. அந்த போலீஸும் அந்த போதரும் அந்த ஃபாதர் இருக்கார்ல, அவங்க 2 பேருமே உட்காந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் குடிக்கிறாங்க. ரிலாக்ஸாக பேசுகிறாங்க. நான் பார்க்குற ரிலாக்ஸாக பேசி கூலாக இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு 1/4 மணி நேரம் அவர் வெளியே வர்றாரு. வந்து என்ன நீங்கள் இன்னும் போகலையா, அண்ணன் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் பேசுகிறீங்க, பணத்தை தொலைச்சிருக்கோம், எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாரு, கேமரா இருக்குது பாருங்கள் அப்படின்றதுக்கு. சர்ச்சிலெலாம் அப்படி பண்ண முடியாது, அது உங்களுடைய மிஸ்டேக்கு. சர்ச்சை வந்து அதாவது எப்படி சொல்கிறாரு, சபையை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. சரி கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சாமல் அவ்வளோ கெஞ்சுக்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆள், அவங்ககிட்ட என்ன அதிகாரிகிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், இறங்கி தான் பேசணும். சரி சார் கொஞ்சமாச்சும் உதவி செய்யுங்க பாருங்கள் அப்படிங்கிறோம். அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல, அழுகுறாங்க. சார் பணம் நான் வச்சுருந்தேன் சார்,
அவர் கேட்குறாரு, "இங்கே பணம் பணம் கொண்டு வந்தேன் சார், சபைக்குள்ள தானே சார் காணோன்னு." அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விசுவாசிகள்கிட்ட கேட்டு, இல்லை ஒரு யார் எடுத்துனாலும் செக்அப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு கேமரா பார்த்தா அந்த பணம் அன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை. வெளியே போங்க வெளியே போனோம். அப்புறம் அவர் வந்து, "சார் இவங்களை வெளியே அனுப்புங்க சார், அப்போல்லாம் பண்ண முடியாது, யாரையும் செக் பண்ண முடியாது." அப்படி இவங்க சொன்னாங்க, "பிரதர் என்ன பிரதர், எனக்கு தெரியாட்டா பரவாயில்ல, நான் அந்த சபைக்கு வர்ற பொண்ணு, சந்தா எல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்." அதாவது மாதம் மாதம் ஒரு தொகைன்னு கொடுப்பாங்களாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது சபையில். நாங்கள் போகிற சபையில் அப்படிலாம் கிடையாது. காணிக்கைன்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் கொடுத்து, "எனக்கு தெரியாதா சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்." அப்படிங்கும்போது, "நீ வெளியே போ, சபையை அசிங்கப்படுத்த நீ வந்தியா, நீ வெளியே போகணும்." அப்படியே வெளியே போகணும் அனுப்பி அவங்க வாட்ச்மேனை சொல்லி கேட்டு அடைச்சிட்டாங்க. சிஸ்டர் அப்படியே ஒரு அழுகை. என்ன பண்ண, பணம் கிடைக்கவே இல்லை. நாங்கள் அப்போ அந்த வாலிபர் ஊழியக்காரங்க சொன்னோம், அவர் வந்து, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா அப்படி சொல்லி நான் மறுபடியும் கேட்டுக்கிறதுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவர் வந்து மனசு வைக்காட்டா நீங்கள் இங்கே செக் பண்ண முடியாது. எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. நானும் சபைக்கு போகிறாங்க, பணம் தொலைஞ்சிருச்சு, கேமரா பார்த்தா தெரிஞ்சிருக்கும் யார் வெளியே போனாங்கன்னு. இல்லை அங்கே இருக்கிற விசுவாசிகள்கிட்ட கொஞ்சம் ஒரு செக்கப் மாதிரியே பண்ணியிருந்தாலுமே பணம் கிடையாது. ஆனால் எதுவுமே அவங்க பண்ணலை. ஆனால் எங்களோட மிஸ்டேக்கு தான், அந்த சிஸ்டரோடைய மிஸ்டேக்கு தான் அது. இந்த பேக்கை கையில் அவங்க வச்சுருந்துருக்கோம், எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல. சபையில் வந்து இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் யாருமே ஒரு அறிய மாட்டோம். சபையில் வந்து இப்படி திருத்தனம் பண்ணுவாங்கன்னு அறிய மாட்டோம். ஆனால் பணம் காணோம். நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேதனை. இப்போ வரையுமே அவங்க போலீஸில் ஆனால் கம்ப்ளைண்ட், அங்கே உள்ள ஏரியாலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த ஊழியக்கார் வந்து மனசை வைக்காட்ட அந்த பணம் வந்து கிடைக்காது. ஆனால் அவர் அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா பணம் கிடச்சிருக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் வந்து நிறையா நடக்குது. ஊழியங்கிற பேர், அவரை பார்த்தா ஊழியர் மாதிரியாகவும் ஒரு பிரதர் மாதிரியாகவும் தெரியல, ரஃப் அண்ட் ரைப்பாக பேசினார். இப்படிப்பட்ட ஊழியங்கள் வந்து நிறையா போலியான ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நீண்ட நாளைக்கு இந்த பயணங்கிறது இருக்காது. இவர் ஆடு, இவர் வந்து நான் தான் சிங்கம், இந்த சபைக்கே நான் சொல்கிறது தான் கேட்கணுங்கிறது ஒரு சிங்கத்தின் தோலை போட்டுக்கிட்டு ஒரு இவருக்குள்ளே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் இவங்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நான் சொல்கிறது தான் நடக்கும், எனக்கு நல்லா அதிகாரிகள் எல்லாம் தெரியும். ஒரு திருடன் அதிகாரம் தன் கையில் இருக்கிறனால எல்லாருமே நான் சொல்கிறது தான் கேட்கணும். அவன் திருட்டு பையன், ஆனால் அதிகாரம் அவன்கிட்ட இருக்கிறதுனால என்னால் என்ன வேணுமாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரில் வந்து அவங்க இருக்காங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு ஊழியக்காரவனா எப்படி இருப்பாங்க? ஆண்டவருக்கு வந்து ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய உலக வாழ்க்கைகளெல்லாம் இச்சைகளை விட்டுட்டு ஊழியம்தான் எனக்கு முக்கியம்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுல. ஆனால் இப்படி வந்து பேசுகிறவங்கள வந்து ரூல்ஸாக பேசுகிறவங்கள வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு சபையில் இருக்குது, அவ்வளோ பெரிய சபையை வந்து பொறுப்பில் இருக்கிறவர் வந்து இப்படி பேசுகிறது வந்து தவறான ஒன்று. போலீஸுக்காரங்களும் அவங்க சொல்கிறதுக்கு அடுத்த வார்த்தை அவங்க பேசவே கிடையாது. இப்போ அதிகாரம் நம்மகிட்ட இருக்குங்கிறது. அவர் வந்து அந்த இருக்கிற இடம் வந்து அவர் தன்னுடைய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தின இடங்கிறது வந்து தேர்ந்தெடுத்த இடம் வந்து தவறு. அது ஒரு ஆண்டவர் வந்து ஒரு புனிதமான ஒரு இடம். அது ரொம்ப நாளைக்கு வந்து அது நிலைக்காது. ஒரு நாளைக்கு ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்கத்தான் செய்வார். அவருடைய தோற்றம் அந்த வேஷத்தை வந்து வெளிப்படுத்தத்தான் செய்வார். உண்மை. அன்றைக்கி அந்த சகோதரி வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுதாங்க. ஆண்டவர் தான் எனக்கு இதுக்கு வந்து நியாயம் தீர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அது கண்டிப்பான நியாயம் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து நியாயம் வந்து கண்டிப்பாக நான் அந்த பணத்துக்கு உண்டானது, அங்கே உள்ள போலியான மனுஷனுக்கு உண்டான நியாயத்தை வந்து தீர்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.